திரைச்சீலை. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. 2 திரைச்சீலைகளை செய்ய வேண்டும். ஒரு திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவிலே தொங்கவிடப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது வெளிப்பிரகாரத்திலோ இருக்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நோக்கி பார்க்கவும் கூடாது. அதற்காகவே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் என்றும் சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் என்றும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் தேவனுடைய கிருபை தாராளமாய் கிடைக்கவில்லை. திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஜனங்களுக்கும் பிரிவை உண்டாக்கியது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபைக்கு தூரமாய் விலகி இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய கிருபாசன தண்டையிலே கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதனால முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பரிபூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். எபிரேயர் 9:8-9. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே பிரிவை உண்டாக்கிய திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. மத்தேயு 27:51. விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையினால் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக மிகுந்த பயபக்தியோடும் மனத்தாழ்மையோடும் பணிவோடும் நிற்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்திற்கு வெளியே திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்குகிறது. திரைச்சீலைக்கு புறம்பாக உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேஜை வடபுறமாக வைக்கப்பட்டிருக்கிறது.